ஓவிய வணக்கம். அண்ணாமலை பாஜக விலகி இருக்கிறார். அதிகாரப்பூர்வமானுடைய விலகல் கடிதமும் பாஜகவின் தேசிய தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் அவர் நேரலையில் உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது பாஜக விலகியதுக்கான காரணம் என்ன, அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், டிசம்பர் 4ஆம் தேதி என்றே பாஜகவில் விலகக்கூடிய முடிவை எடுத்துவிட்டு அது தொடர்பாக தெரிவித்தேன். ஆனால் தொடர்ந்து சமரசம் பேச்சுவார்த்தை என்பது சென்று கொண்டிருந்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அந்த இயக்கம் அதாவது VTheLeader.org என்ற இணையதளத்தில் சென்று தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அவர் அறிவித்த அடுத்த நொடி சரசரவென அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம். நாம் பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நிமிடம், இந்த நொடி வரை கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்டோர் அதில் இணைந்து வாலண்டரியாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். அவர் அந்த நேரலில் உரையாற்றும் போதே குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஏற்கனவே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வெப்சைட் ஒன்றை தொடங்கியிருந்தோம். www.VTheLeader.org என்ற இணையதளத்தை தொடங்கியிருந்தோம். தற்போது இந்த இயக்கத்தில் இணைந்து செயல்பட விரும்பினால் இந்த லிங்க் நாங்கள் கொடுக்கின்றோம், அதில் நீங்கள் இணைந்து செயல்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் தெரிவித்த அந்த நிமிடம் முதல் நாம் பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நிமிடம் வரையிலான அதில் இணைந்தோர் எண்ணிக்கை என்பது 61,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான விடயம், அது நேரம் செல்ல செல்ல அதில் இணையக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே போவதை பார்க்கின்றோம். அவர் பேசியது முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 61,000க்கும் மேற்பட்டோர் தங்களை அந்த இணையதளம் மூலமாக இணைத்துக் கொண்டு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடியது பார்க்கின்றோம். இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நேரலையில் நாம் அந்த எண்ணிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம். அதாவது திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற எண்ணிக்கை என்பது நேரலை. தற்போது ஒவ்வொன்றாக இணைந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை 62,580 தாண்டி 64,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 64,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. முதலில் நாம் பேசும்போது 60,000 தாண்டினது. தற்போது 64,633 தாண்டி அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே பார்க்கின்றோம். அந்த நேரில் பேசும்போது அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது சமூக ஊடகங்களில் நம்முடைய ஆதரவாளர்கள் பேசும்போது மிக பொறுப்பாக பேச வேண்டும். நாம் ஒரு இயக்கமாக முதலில் தொடங்க போகின்றோம். இயக்கமாக தொடங்கி அதற்கு பிறகு அது கட்சியாக மாற்றப் போகின்றோம். அப்போது அதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது. அதுவரை பொறுமையாக இருங்கள். பொறுமை 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 என்பது மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்க வேண்டும். ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்க வேண்டும். அப்போதுதான் அது முழுமையடையும், வலுவானதாக மாறும். அதே அடிப்படையில் தான் நாம் ஒரு கட்சியாக தொடங்க போகின்றோம் என்றால் அதற்கு முன்பாக ஒரு இயக்கமாக நாம் தொடங்கி இருக்கின்றோம். அந்த இயக்கமாக தொடங்கி அதற்கு பிறகு அது முழுமை பெற்ற பிறகு அது கட்சியாக நாம் மாற்றப் போகின்றோம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கின்றார். நமது பாதை என்பது முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கான பாதையாக தான் இருக்கும் என்பது குறிப்பிட்டிருந்தார். அனைவரும் உள்ளடக்கியதாக தான் நம்முடைய அரசியல் கட்சி, அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவராக தான், அனைவருக்கும் பொதுவான ஒரு இயக்கமாக கட்சியாக தான் நாம் செயல்பட போகின்றோம் என்பதையும் அவர் இதன் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக பார்க்கும்போது எந்த ஒரு மத சார்பை கொண்டோ அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சார்ந்து இருக்காது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. மத சார்பற்றதாக தான் அவருடைய கட்சி இயக்கம் இருக்கும் என்றும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அவரும் தெளிவுபடுத்தி விட்டார். என்றால் முதல் முறையாக நான் பாஜகவின் மாநில தலைமை பொறுப்பேற்றும் போது கூட நான் சென்று முதலில் ஆட்சி பெற்றது என்பது நல்லக்கண்ணு சந்தித்து ஆட்சி பெற்றேன் என்றும் அவர் காலில் விழுந்து நான் வணங்கி ஆட்சி பெற்றேன் என்று குறிப்பிட்டார். இதன் மூலமாக அனைவரையும் உள்ளடக்கியதாக தான் இந்த இயக்கம் கட்சியாக இருக்கும் என்பது அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு புதிய பாதையை கட்டமைக்க இருக்கின்றோம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு என்பது மூலமாக ஒரு மாநில அரசியல் சார்ந்து முழுக்க அவர் செயல்பட போகிறார் என்பதையும் இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இயக்கத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், அப்படி விரும்புகிறவர்கள் நாம் ஏற்கனவே அனைவரும் சேர்ந்து ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி இருந்தோம். www.VTheLeader.org என்ற இணையதளத்தை உருவாக்கி இருந்தோம். அதில் சென்று நீங்கள் உங்களுடைய பெயரும் அதை கேட்கக்கூடிய விவரங்களை பூர்த்தி செய்து நீங்கள் அந்த விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்தால் அந்த இயக்கத்தில் நீங்களும் இணைந்து செயல்படலாம். அந்த அடிப்படையில் தான் அதை தெரிவித்த அந்த நிமிடம் முதல் தற்போது வரை இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 70,000 தொடுகின்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 71,000 கடந்திருக்கிறது. 71,055 என்ற எண்ணிக்கை தற்போது வரை வந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நொடிகளில் கூட 1,00,000 கடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அதிகமானோர் அதில் இணைத்துக் கொண்டு அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டு வருவதையும் பார்க்கின்றோம். மிக முக்கியமான ஒன்று, இந்த நிகழ்வு குறித்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் பேசியிருக்கிறார். அதாவது கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் ஏதும் கருத்து கூட விருப்பம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக பாஜக விலகி இருக்கக்கூடிய அண்ணாமலை விரைவில் ஒரு கட்சியாக மாற்றப் போகின்றார். அதற்கு முன்னதாக இயக்கத்தை ஒன்று தொடங்கியிருக்கிறார். விரைவில் அவருக்கான அந்த பணிகள், அதாவது என்ன கொள்கை வகுக்க வேண்டும், எதை நோக்கி நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய கொள்கை என்ன உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் அவர் உருவாக்கக்கூடிய நடவடிக்கை மிக தீவிரமாக இறங்கியிருப்பதாக பார்க்கின்றோம்.
அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 72,000 நெருங்கி இருக்கின்றது. அதில் இணையக்கூடியவர்கள் எண்ணிக்கை, அண்ணாமலைக்கு ஆதரவு தெரியக்கூடிய எண்ணிக்கை என்பது 72,000 நெருங்கி இருக்கிறதை பார்க்கின்றோம். பாஜகவுடைய மும்மொழி கொள்கைக்கு முழுமையாக எதிர்க்கின்றோம் என்பது மூலமாக முழுக்க முழுக்க அவர் மாநில அரசியல் சார்ந்து செயல்பட போகின்றார். தற்போதைய மக்களுடைய அரசியல் புரிதல், அதே போன்று இங்கு எந்த அரசியல் பேசினால் ஈடுபடுமோ அதை எடுத்துக்கொண்டு அவர் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்து தொடர்ந்து விவாதித்தேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாஜக விலகலுக்கான அவர் காரணத்தை குறிப்பிட்டு பேசும்போது பல முக்கியமான விடயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கார். தேசிய தலைமை பொறுத்தவரையில் மாநில மக்களுக்கான அரசியல் அவர்களுக்கு புரியும் வகையில் பேச தவறிவிட்டார்கள் என்றும் தொடர்ந்து நான் பலமுறை இது குறித்து வலியுறுத்தி இருக்கின்றேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். விலக வேண்டும் என்ற முடிவு என்பது கிட்டத்தட்ட 18 மாதங்களாகவே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி என்பது தனக்கு இருந்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டதன் மூலமாக தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள், அவர் சொல்லக்கூடிய முடிவுகளாம் தேசிய தலைமையால் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுதான் அதை காண்பிக்கின்றன. இதன் காரணமாக கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியே நான் பாஜகவிலிருந்து விலக முடிவு எடுத்து அதை நான் தெரிவித்திருந்தேன் என்றும், ஆனால் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போது தொடர்ந்து சமரசம் செய்தார்கள் என்றும் அண்ணாமலை இந்த நேரலையில் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, சமூக ஊடகங்களில் நம்முடைய ஆதரவாளர்கள் பேசும்போது மிக பொறுப்பாக பேச வேண்டும். என்றால் நாம் யாரையும் எதிர்த்து இயக்கமும் கட்சியும் தொடங்கவில்லை. நாம் ஒரு புதிய பாதையை உருவாக்க முயற்சிக்கின்றோம். மக்களுக்கான பாதையாக நாம் அதை உருவாக்க முயற்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் யாரும் எதிர்த்து இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. நம்முடைய கொள்கை நாம் ஒரு மாற்று என்பதை மக்களுக்கு முதலில் தெரிய வைக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். முதலில் இயக்கமாக செயல்படுவோம், அதற்கு பிறகு அது கட்சியாக மாற்றும். அதுவரையில் கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த நேரத்தில் இயக்கமாக தொடங்கி பிறகு கட்சியாக மாற்றக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதற்கான அந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டியது, உருவாக்க வேண்டிய காலகட்டம் தேவைப்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அண்ணாமலை தொடங்கி இருக்கக்கூடிய எந்த இயக்கம் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எந்த அளவுக்கான ஆதரவு பெறப் போகின்றது, அவருடைய கட்சியாக எப்போது மாற்றப் போகின்றார், அந்த கட்சிக்கான கொள்கை என்ன உள்ளிட்ட பல விடயங்களும் விரைவில் நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அந்த leader.org என்ற இணையதளத்தில் இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது 80,000 கடந்திருக்கிறது. 80,000 கடந்து அது மேலும் அந்த இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே பார்க்கின்றோம். ஏற்கனவே கூறியது போலதான் இன்னும் நேரம் செல்லத்தில் அது 1,00,000 கடந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கான ஆதரவு இதன் மூலமாக கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக அது இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது இந்த இணையதளத்தில் இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது முழுக்க அண்ணாமலைக்கான ஆதரவை காட்டுகின்றது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது.